ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. கனவுகளை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்களும் மனத்தத்துவ வல்லுநர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நாம் காணக்கூடிய கனவு எல்லாமே நம்முடைய இருக்கக்கூடிய ஏக்கங்கள் அல்லது ஆசைகள், இதுதான் அது கனவாக வெளிப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். யாரெல்லாம் அதிகமான ஆசைகளோ இயக்கங்களோ இல்லாதவர்களுக்கெல்லாம் கனவு வராது என்று அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்கள் 75% அறிவியல் அறிஞருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்களெல்லாம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கும் என்று சொல்லும் பொழுது அதை பற்றி அவர்கள் கனவுலே நினைத்து கொண்டு இருப்பார்கள். இதை கண்டுபிடித்தால் என்னென்ன நடக்கும், மக்களுக்கு நாம் பயன்படும், அல்லது இதனால் என்னென்ன பலன்கள் என்பதை ஒவ்வொன்றாக அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிக்கப்போதெல்லாம் அதை அதிகமாக கனவு கண்டவர்கள் தான் அதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைய முதல் வாசத்தில் நாம் பார்க்கின்றோம், கனவு எப்படி கடவுளுடைய செய்தியை கொண்டு வருகிறது. அப்ப இங்கே இருக்கக்கூடிய பாபிலோனிய மன்னன் ஒரு கனவு காண்கிறான். அவனுடைய கனவு எப்படிப்பட்ட கனவாக இருக்கிறது? அது தூக்கத்தின் கனவாக இருக்கிறது. தானியேல் சொல்லக்கூடியது லட்சிய கனவாக இருக்கிறது. அப்ப இந்த லட்சிய கனவுகிறது யாவே என்பதுதான் உண்மையான கடவுள், அவர் சொல்வதை தான் கேட்க வேண்டும். அப்படி வாழும் பொழுது அது ஒரு லட்சிய கனவாக இருக்கும். அப்ப நம்முடைய கனவு எப்படிப்பட்ட கனவாக இருக்கிறது? தூக்கத்தினுடைய கனவாக இருக்கிறதா அல்லது லட்சிய கனவாக இருக்கிறதா என்பதுதான் முதல் வாசகம் எடுத்து சொல்கிறது. நற்செய்தியில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு இந்த எருசலேம் திருக்குடைய அழிவை பற்றி முன்னே அறிவிக்கிறார். ஏன்னா இதற்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, எப்படி அழகுபடுத்திருக்கிறது, இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அப்போ உங்களுடைய ஆன்மா, அப்போ இது போல எப்படி என்றாவது இது அழிந்துவிடும். ஏன்னா இது என்னது, மெசியாவில் உடைக்கப்படும் என்று தானியேல் சொல்கிறார்ல, அதுபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த திருக்கோயிலோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசுகள் ஒரு 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், இல்லை ஒரு 15 வருஷமாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிடும். ஆனால் கடவுளுடைய அரசுக்கும் முடிவே இருக்காது. ஏன்னா அது உண்மையால் கட்டப்பட்டது இறை அரசு. அந்த அரசுடைய நபர்களாக, உறுப்பினர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்று நாம் புனிதரை நினைவுகூடிய அலெக்சாந்தர் நகர் புனித கேத்தரின் அறிவிலும் அழகிலும் சிறந்தவர். அவர் இறை மக்களையோ அல்லது இறை வார்த்தையின் வழியாக எப்படியெல்லாம் பேசி அவங்க இது மூலம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இப்போ இருக்கக்கூடிய எகிப்து நாட்டு மன்னன் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அதிகமான கிறிஸ்துவர்களை பார்த்து அவன் சித்திரவதை செய்தார். எப்படி இவர்கள் மாறுகிறார்கள் என்று அங்கே 50 ஒரு தத்துவர்களை அனுப்பி அவர்களை மாற்றம் செய்வதற்காக அனுப்புகிறார். ஆனால் அங்கே கேத்தரினுடைய அந்த இறை வார்த்தையை, அந்த ஞானமும் கேட்கும் பொழுது அவர்கள் மாறிவிடுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்போ உடனே படைவர்களை அனுப்பி அந்த 50 பேரை கொன்றுவிட்டு புனித கேத்தரினை சிறையில் அடைக்கிறார்கள். அப்போ சிறையில் அடைத்த பிறகு கூட அவருடைய அரசியும் அங்கே ஒரு 200 படைவர்களும் அங்கே வந்து கேத்தரினை பார்க்கும் பொழுது அவருடைய இறை வார்த்தை மேலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். அரசன் கோபமடைந்து சிறைக்கு சென்று கேத்தரினை தன்னுடைய சக்கரத்திலேயே ஏற்றி துடிக்க துடிக்க கொள்கின்றார். அதனால் கொண்டதனால் அங்கே கிறிஸ்தவர்கள் அழிந்து விட்டார்களா? கிடையாது. அங்கே இன்னும் அதிகமான கிறிஸ்தவர்கள் மாறினார்கள். அப்ப நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, துணிவோடு இருந்து ஆண்டவர் இயேசுடைய சாட்சியாக நாம் பகிர்ந்து வாழுகிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு சாட்சியாக வாழும் பொழுது இன்னும் அதிகமான கிறிஸ்தவர்கள் நாம் உருவாக்க முடியும். அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கு? அஞ்சாமல் இருக்கிறானா? அல்லது அவர் புனித கேத்தரின் எப்படி விண்ணரசை பற்றி அதிகமான கனவுகள் கண்டார். அப்போ அந்த கனவு என்னுடைய கனவு தூக்கத்தின் கனவாக இருக்கிறதா அல்லது லட்சிய கனவாக இருக்கிறதா? லட்சிய கனவாக இருந்தால் புனித கேத்தரின் போல நாமும் மாற முடியும். அதனால் புனித கேத்தரின் வழியாக நம்முடைய கருத்துக்களை இறைவனிடம் இத்திருப்பலில் மன்றாடுவோம். ஆமீன்.